வணக்கம் நண்பர்களே. வெல்கம் பேக் டு அவர் சேனல். அனைவரும் எவ்வாறு உள்ளீர்கள்? நம்மளுடைய எர்த்கார்டு மனு வந்து நம்ம கண்டினியூ செய்ய வைக்கிறோம். நம்முடைய எர்த்கார்டு மியூ வந்து ஒரு பலவீனமான இடத்துல இருக்க நபர் உடம்புக்குள்ள வந்திருப்பாரு. ஸோ அவனோட நேம் தான் வந்து ஹான் ஜின் வோ. இவன் வந்து ஒரு ஸ்கூல் பாய். ஓகேங்களா? இப்போ நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல கண்ண விழிக்கிறான். கண் விழிச்சதும் அவனுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய கிளாஸ் பிரசிடென்ட் அந்த பொண்ணு தான் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல தன் உடம்புக்குள்ள ட்ரிப்ஸ் மூலியமா ஏதோ திரவம் ஏறத்த ஜின்வோ வந்து உணர செய்யறான். ஆஹா, இது என்ன, ஏதோ சத்துக்கள் என்னோட ரத்தத்துல வந்து வேகமா கலக்குதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறான். இது என்னுடைய பழைய மேஜிக் எனர்ஜி அளவுக்கு இல்லைனாலும் இந்த உடம்பை வேகமா குணப்படுத்த ரொம்பவும் உதவுது. இந்த பூமிக்கு சில விசித்திரமான ரகசியங்கள் இருக்குது போலயே அப்படின்ட்டு மனதுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ வந்து ஒரு சைக்கோத்தனமான லுக் விட்டுட்டு சிரிக்க செய்யறான். அதை பார்த்துட்டு பயந்து போன நம்ம கிளாஸ் பேர் அந்த பொண்ணுமே வந்து டெய்லி நாளைக்கு ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்துரு, உன்னால எனக்கு தான் தேவையில்லாத தலைவலியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் கடுப்பாய் காத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப செய்யறாங்க. ஆனா நம்முடைய ஹான் ஜின்வோ ஹான் ஜின்வோ கொஞ்சம் கன்வீனியன்ஸ் குறைவாக இருக்கிறதுனால நான் வந்து ஜின்வோன்ட்டி அடிக்கிறேன். ஸ்கூல் போறது எல்லாம் துளியும் ஆர்வம் காட்டாம அவனுடைய உடல் தான் அவனுடைய குறிக்கோளா வைத்திருக்கிறான். இந்த பலமான மனித உடலை எப்படி சீக்கிரமா ஸ்ட்ராங் ஆக்குறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவனுடைய ஃபுல் போக்கஸையும் செலுத்த செய்யறான். நேரா ஒரு பூங்காவில் இருக்கிற உடற்பயிற்சி கூடத்துக்கு போறான். அங்க இருக்கிற லெக் ஸ்விங் மிஷினை பார்த்துட்டு 4000 வருஷங்களுக்கு முன்னாடி நாங்க வெறும் உடல் உழைப்பை வச்சு மட்டும்தான் உடம்பை ஏத்தணும், ஆனா இந்த மனுஷனுங்க ரொம்பவே புத்திசாலியா இருக்கானுங்களே அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டுட்டு அந்த மிஷின்ல ஏறி விசித்திரமா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு வில்லத்தனமான என்ட்ரி. நம்ம சியால் கியோக் அப்படின்ற ஒரு ரவுடி வந்து தன்னுடைய ஆட்களோட ஹீரோவை தேடி வரான். டேய், நேத்துல இருந்து உன்னை தண்டா இந்த ஏரியா முழுக்க தேடிட்டு இருக்கிறேன், என் ஆளைய அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா அப்படின்ட்டு காலரை தூக்கி சண்டைக்கு எடுக்கிறான். ஜின்னுடைய மனித கைகள் இன்னுமே வந்து முழுசா குணம் அடையல, பயங்கரமா வலிக்கவும் செய்யுது. ஸோ உள்ளதான் வந்து எர்த்கார்டு மியூ தானே இருக்காரு. இருந்தாலும் நம்மளுடைய கடவுள் வந்து தன் கைய டைட்டா மூடிக்கிட்டு முகத்துல ஒரு நக்கலான சிரிப்போட சொல்றாரு, நீ வந்து என்னுடைய கெஸ்டா வாடா, வந்து உன்னுடைய ஆட்டத்தை முழுசா காட்டு. சண்டைன்றது ஆரம்பிக்க போது காய்ஸ். சண்டை ஆரம்பிச்சதும் சார்ல் கியோக் பயங்கர வேகத்துடன் ஜின்னுவை தாக்க வரான். ஆனா நம்ம ஹீரோ பூமியின் கடவுளாச்சே, அவனுக்கு அசாத்திய பார்வை. சியோகியோடைய சியால்குவாக்கோட ஒவ்வொரு தசை அசைவுகளும் ஸ்லோ மோஷன்ல ஹீரோவுக்கு தெரியுது. இவனுடைய வேகம் ஓகே, ஆனா இவனுடைய சண்டை முறைன்றது ரொம்பவே பேசிக்கா இருக்கு. இவன் அடுத்து எங்க அடிக்க போறான்ட்டு என்னால ஈஸியா கணிக்க முடியுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டா நினைக்க செய்யறான். ஆனா ஒரு பெரிய பிரச்சனை, ஹீரோ அவனுடைய அடிகளை தடுத்து திருப்பி அடிக்கும் பொழுது அவனுடைய பலவீனமான மனித உடம்போட கைகள்ல மசில்ஸ்னா வந்து கிழிய ஆரம்பிக்குது. ஆஹா, என் கைகள் வந்து பயங்கரமா வலிக்குதே, ஆனா இந்த வலி எனக்குள்ள ஒரு புதிய சுகத்தை கொடுக்குதே அப்படின்ட்டு நம்ம சைக்கோ ஹீரோ அந்த வலியை வந்து ரசிக்க செய்யறான். இதே நிலைமையில சண்டை போட்டா கை உடைஞ்சிடும்ட்டு ஹீரோ வந்து யோசிக்கிறான். உடனே அவன் செம சூப்பர் பிளான பண்றான். தன்னுடைய கைகள்ல இறுக்கமா சுத்தி கொள்றான். அது பாக்குறதுக்கு 8ஆம் நூற்றாண்டுல கிரேக்க பாக்சர்கள் பயன்படுத்திய ஹெமாண்டஸ் மாட்டுத்தோலால் செய்யப்பட்ட பாக்ஸிங் கயிறு மாதிரி மாறிடுச்சு. இதை பார்த்ததும் சியால் கிளாக்கு ஒண்ணுமே புரியல. டேய், என்னடா லூசு மாதிரி சுத்திட்டு இருக்க, உன்னை இப்போ தக்காளி சட்னி ஆக்குறேன் பாரு அப்படின்ட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு முழு வேகத்துல வந்து நம்ம ஜின்முவை குத்த வரான். ஆனா அடுத்த நொடி நம்ம ஹீரோ காட்டியதுதான் விஸ்வரூபம்னு சொல்லலாம். சியால் கியாக் குத்த வரும் பொழுது ஜின்வு அப்படியே லைட்டா நழுவி தப்பிச்சு அவனுடைய முகத்துக்கு நேரா ஒரு இடி மின்னல் வேகத்துல கவுண்டர் பஞ்ச வந்து கொடுக்க செய்யறான். சியால் கியாக் அப்படியே காத்துல பறந்து போய் தரையில விழுந்து கதறான். சுற்றியும் இருக்கிற ரவுடிங்க எல்லாம் பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட நம்ம ஹீரோ அவங்க முன்னாடி நின்று தன் கண்களை பிரகாசமாக்கி கேட்கிறான், நாம இத இப்போது இங்கே முடிச்சுக்கலாமா, அதாவது நேத்து விட்ட இடத்துல இருந்து சண்டைய தொடரலாமான்னு சொல்லி கேட்கிறான். அந்த ரவுடிக வந்து பயந்து அலறி அடிச்சுட்டு ஓட செய்யறாங்க. நம்ம பூமியோட கடவுளோட மாஸ் என்ட்ரி இதுதான் காய்ஸ். பூமியில நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுதே இங்க தேவலோகம், அதாவது டிவைன் ரிலம்ல ஒரு பெரிய அரசியல் மாநாடே நடந்துகிட்டு இருக்கு.
தேவலோகத்தின் மிக முக்கியமான டிவைன் கவுன்சில் மீட்டிங்ன்றது ஆரம்பமாகுது. அங்க நம்ம ஹீரோவுக்கு பதிலா அவனுடைய விசுவாசமான பச்சை டிராகனான யாங் வந்து கூட்டத்துல கலந்து கூட்டத்துல கலந்துக்க வரான். ஸோ அந்த செக்ரட்டரி டிராகன் இருக்குல்ல, அதுதான். ஓகேங்களா? யாங் நடுங்கிக்கிட்டே தன் மாஸ்டருடைய செய்தியை வந்து வாசிச்சு காட்டுறான். என் மாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப பிஸி, ஆனா அவருடைய செய்தி இதுதான்: உங்களுக்கு சண்டை போட தகுதியான யாராவது ஸ்ட்ராங்கான ஆள் கிடைச்சா எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து நக்கலா செய்தி அனுப்பியிருக்கான். ஸோ இந்த மெசேஜ் வந்து டிராகன் தான் படிச்சு காட்டுது. இதை கேட்டதும் அங்க இருக்கிற மற்ற கடவுள்களுக்கும் செம்ம கோபம் வருது. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இந்த உலகம் அவன் இஷ்டப்படி விளையாடுற கேமா, அவனோட லூசு அப்படின்ட்டு எல்லாரும் வந்து கதை செய்யறாங்க. குறிப்பா ரேங்க் 3 வீரனான சோ 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 டிவைன் ஆர்ச்சர் கோபத்துல மேஜைய உடைக்கிறான். ஸோ நேமே காய்ஸ் அதுதான், சோ 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 சோ. ஓகேங்களா? ரேங்க் 9 வீரனான சூப்பர் சைப்ளாப்ஸ் பயத்துல அமைதியா இருக்கான். ஏன்னு பாத்தீங்கன்னா 1000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுடைய பவரை அவன் கண்ணால பார்த்திருக்கான். ஆனா இந்த சலசலப்புக்கு நடுவே நரகத்தின் அதிபதியான லூசிஃபர், வெள்ளை முடி கொண்ட நகர வெள்ளை முடி கொண்ட அரக்கன் இவன் தான். ஓகேங்களா? இவனுக்கு ஹீரோ வந்து ரொம்பவே பிடிக்காதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முகத்துல ஒரு பயங்கரமான வில்லத்தனமான சிரிப்புன்றது அவனுக்கு வருது. லூசிஃபர் மனசுக்குள்ளே நினைக்கிறான், ஆஹா, 1000 வருஷங்களுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சரியான வாய்ப்புன்றது கிடைச்சிருக்கு. பூமியின் எல்லையை தன் உயிரை கொடுத்து பாதுகாக்கும் பூமியின் கடவுள் இப்போது தன் ஆன்மாவை தவிர வேற எதுவுமே இல்லாம வெறும் பலவீனமான மனித உடம்புக்குள்ள சிக்கியிருக்கான். அவனுடைய உடல் இப்போ இங்க காலியாக தான் இருக்கு. அவனை இப்போதே ஒழிச்சு கட்டிட்டு பூமியை கைப்பற்ற இதுதான் சரியான நேரம் அப்படின்ட்டு லூசிஃபர் தன் வில்லத்தனமான சதியை வந்து தீட்ட ஆரம்பிக்கிறான். தேவலோக கூட்டம், அந்த கவுன்சில் மீட்டிங் முடிஞ்சதும் யாங் வந்து தனியா போறத பார்த்துட்டு லூசிஃபர் அவனோட நரக படையோட வந்து யாங்கை வழிமறைச்சு தாக்க செய்யறான். பச்சை டிராகனும், எனக்கு பூமியோட எல்லையை கடக்க உதவி செய், உன் மாஸ்டரை நாங்க ஒழிச்சிடுறோம், உனக்கு பூமியின் கடவுள் பதவியை நாங்க தரோம்னு சொல்லிட்டு மழுப்ப பாக்குறான். நீ என் கூட கை சேர்ந்துடு அப்படின்னு சொல்லி லூசிஃபர் வந்து ஆசை வார்த்தையை காட்டி மிரட்ட செய்யறான். ஆனா நம்ம யாங்கும் தன் மாஸ்டருக்கு எவ்வளவு விசுவாசமானவன் தெரியுமா, உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன் துரோகின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சொல்லி தன் வாயால தீயை கக்கி லூசிஃபரை எரிக்க செய்யறான். கோபமடைந்த லூசிஃபரும் தன் பயங்கரமான சோல் டிரான்சிடர்மி மந்திர சக்தியை பயன்படுத்துறான். சுற்றிலும் ஊதா நிற கூர்மையான மந்திர ஈட்டிகள் தோன்றி என்ன பண்ணதுனா நம்ம யாங்கோட உடம்ப வந்து பதம் பார்த்து துளைச்சி பிளக்க செய்யுது. யாங்கும் வடியால் கத்துறான். ரத்தம் சொட்ட சொட்ட தரைய வந்து சாய செய்யறான். லூசிஃபர் வந்து பயங்கரமா வந்து சிரிக்கிறான். உன் மாஸ்டர் இப்போ பலவீனமான மனிதனா தான் இருக்க செய்யறான். உன்னையும் அவனையும் சேர்த்து நான் நரகத்துல அடைக்க போறேன். இந்த உலகத்துக்கே எந்த ஒரு ஆன்மாவும் இந்த எல்லையை தாண்டி தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்றான். ஆனா யாங் தன் உயிரை கொடுத்தாவது தன் மாஸ்டரை காப்பாற்றணும்னு நினைக்க செய்யறான். தன் உடம்பை ஒரு சிறிய பச்சை பள்ளி மாதிரி மாத்திக்கிட்டு அந்த மந்திர ஈட்டிகளில் இருந்து சாமர்த்தியமா தப்பிக்கிறான். தன் உடம்புல இருக்கிற கடைசி மந்திர சக்தியை பயன்படுத்தி பூமிக்கு ஒரு சிறிய போர்ட்டுல வந்து திறந்து அதுக்குள்ள குதிச்சிடுறான். லூசிஃபர் ஏமாந்து போறான். காயங்களோட பூமிக்கு வந்து விடும் யாங் எப்படியாவது தன் மாஸ்டரை கண்டுபிடிச்சு இந்த ஆபத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு தத்தி ஓட ஆரம்பிக்கிறான். என்ன ஒரு விசுவாசம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தா அவங்களுக்கு ரொம்பவே பூரிப்பா இருந்திருக்கும்.